ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு சிட்டியா கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அவல் கேசரி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். டக்குன்னு ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். எதையுமே மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்க முடியும். வாங்க இப்போ நம்ம அவல் கேசரி செய்ய ஆரம்பிச்சிடலாம். அவல் கேசரி செய்கிறதுக்காக ஒரு கப் அவல் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி நல்ல கெட்டியான அவலாக பார்த்து வாங்கிக்கிங்க. இதுதான் கேசரிக்கு நல்லா இருக்கும். லேசான அவலாக இருந்தால் கேசரி சரியாக வராது. முதல்ல நம்ம அவலை வறுத்து எடுத்துக்கலாம். பேனில் எடுத்து வச்சுருந்த அவலை சேர்த்துக்கிறேன். நெய் எதுவும் சேர்க்க வேண்டாம், சும்மாவே வறுத்து எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம். கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்குங்க. அவல் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு பாருங்கள். இந்த டைமில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்து ரவை மாதிரி நம்ம பொடிச்சு எடுத்துக்கலாம். வறுத்து வச்சுருந்த அவல் ஆறினவுடனே மிக்ஸி ஜாரில் சேர்த்து ரவை மாதிரி பொடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இது மாதிரி இருக்கட்டும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ வேறு என்னென்ன பொருள் தேவைங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஒரு கப் அவலுக்கு ஒரு கப் சீனி, ஏலக்காய் 3 ஏலக்காய் பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். முந்திரி பருப்பு 10 முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழம் தேவையானதை எடுத்துக்கோங்க. நெய் 4 டேபிள் ஸ்பூன். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இதில் நம்ம முந்திரி பருப்பும் கிஸ்மிஸ் பழமும் வறுத்து எடுத்துக்கலாம். நெய் சூடாயிடுச்சு, முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கிஸ்மிஸ் பழம் சேர்த்துக்கிறேன். முந்திரி பருப்பும் கிஸ்மிஸ் பழமும் வறுத்து எடுத்துக்கிட்டாச்சுங்க. இப்போ அதே பேனில் 2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி நல்லா சூடாயிடுச்சுங்க. இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க அவல் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அவல் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருந்த சீனி ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் சீனி. நல்லா கலந்துட்டுடலாம். வெல்லமும் சேர்த்து செய்யலாங்க, இல்லை நாட்டு சக்கரை வேணாலும் சேர்த்துக்கலாம். சீனி நல்லா கரைஞ்சி கேசரி கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நான் கொஞ்சமாக கேசரி கலர் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தாங்க, வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க, இல்லாட்டி விட்டுருங்க. கலர் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஏலக்காய், வறுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பும் கிஸ்மிஸ் பழமும் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கேசரி நல்லா கெட்டியாயிடுச்சு. இப்போ மீதம் இருக்க நெய்யை அதில் ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் நெய் இருக்குங்க. இதை சீக்கிரமாகவும் செஞ்சிடலாங்க, நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். அவல் வறுத்துட்டு அப்படியே கூட செய்யலாம், நம்ம பொடி பண்ணாமல். இருந்தாலும் இது நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்காக தான் நான் மிக்சியில் பொடி பண்ணிவிட்டு செய்கிறேன். கேசரி ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். அவல் கேசரி ரெடி ஆயிடுச்சுங்க. இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எல்லோரும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸ் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ.